வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கேரட்டு பாயாசம். அதுக்கு 2 கேரட் எடுத்துருக்கிறேன். குங்குமப்பூ, ஜீனி, ஒயிட் சுகர், முந்திரி பருப்பு, மில்க் மேடு, நெய், பால். முதல்ல இந்த 2 கேரட்டையும் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கேரட் துருவுறதில் துருவிட்டு வந்துடுறேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம கேரட்டை நல்லா நைஸாக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் துருவின கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் துருவலை அந்த நெய்யிலே போட்டு 2 பரட்டியாச்சு. இப்போ காய்ச்சி ஆறின பால் இது 1 டம்ளர் போட்டு நல்லா வேக வைப்போம். கேரட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்ப்போம். நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறம் பார்ப்போம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் சூடான பாலும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாயாசத்தில் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 10 நிமிஷமாக கேரட் நல்லா அந்த பாலில் வெந்து அதனோட பச்சைத்தன்மை போயிடுச்சு. இப்போ இதில் 10 டீஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த கிண்ணத்துக்கு அரை கிண்ணம் எடுத்துருக்கிறேன். பாலில் முந்திரி பருப்பு அரைச்சதை எடுத்துருக்கிறேன். பாலில் குங்குமப்பூ சேர்த்து சூடான பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச முந்திரி, மில்க் மேடு சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரமாற வேண்டியதான். கேரட் பாயசம் ரெடி. இது நீங்கள் விருப்பப்பட்டால் இது சூடு ஆறணுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம். நம்ம விருப்பம்தான். 11 மணிக்கு ஒரு காஃபி, டீ, ஜூஸு, சூப்பு குடிக்கிற நேரத்தில் கூட இதை குடிக்கலாம். நம்ம விருப்பம்தான் எடுத்துக்கிறதுலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நான் மேல் டாப்பில் ஒரு கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். எதுவுமே உங்கள் விருப்பத்துக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாங்கிறது ஒரு ஐடியா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் நான் சேர்த்தேன், தண்ணி சேர்க்கலை. பால் 1/2 லிட்டர் காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேவைக்கு தேவை ஊற்றிக்கலாம். மிச்சம் இருந்தாலும் வச்சுக்கலாம். எனக்கு 1 டம்ளர் பால் மிச்சமாயிடுச்சு. நான் எடுத்துக்கிட்ட 2 கேரட்டுக்கு 10 டீஸ்பூன் சுகரு, 4 டீஸ்பூன் மில்க் மேடு, 400 ml பால். அவ்வளோதான். நன்றி.